பாகிஸ்தானுக்கு கடன் உதவி அப்படிங்கிறது ஐஎம்எஃப் அப்படிங்கிறது நிபந்தனை. ஸோ பாகிஸ்தானுக்கு கடன் உதவி அப்படிங்கிறது ஐஎம்எஃப் அப்படிங்கிறது நிபந்தனை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இது உலக நாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பெஹல்காம் அப்படிங்கிற அட்டாக் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே அப்போஸ் பண்ணாங்க. இந்த சூழலில் அந்த நாடு பாகிஸ்தான் அப்படிங்கிறது நிறைய பொருளாதார அந்த சவால்களை சந்திச்சதுனால மனிதாபிமான அடிப்படையில் ஐஎம்எஃப் அப்படிங்கிறது உதவி செஞ்சிருக்கு. சரியா? ஸோ ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 11 நிபந்தனைகள் கொடுத்துருக்குறாங்க. இது மெயின்ஸுக்கு முக்கியம். ஃபியூச்சரில் இந்த பெஹல்காம் அட்டாக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நிறைய கிரைசிஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 11 நிபந்தனைகளோட என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கடன் உதவி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐஎம்எஃபோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மெம்பர் நேஷன்ஸுக்கும் சரி ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறது அவங்களுடைய முக்கியமான வேலை. அதில் குறிப்பாக எழுதி வச்சுங்க, இந்த ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது ட்வின் சிஸ்டர்ஸ். ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்கும் ட்வின் சிஸ்டர்ஸ். இது எங்கே முடிவு பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக வரப்போகிற குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், ப்ளஸ் வந்து அடிஷனலாக கேட்கக்கூடிய எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, எனி அதர் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸுக்குமே டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஜிகே தான். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஜிகே தான். ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். அப்போ இவங்க 2 பேரையும் நம்ம ட்வின் சிஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ட்வின் சிஸ்டர்ஸ்னு சொல்லும்போது இவன் எங்கே முடிவு பண்ணுறாங்கன்னா 1930 அப்படிங்கிறது பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் தான் முடிவு பண்ணுறாங்க. பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ். ஸோ 1930 பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். அந்த பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் தான் முக்கியம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் இந்த பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் அப்படி என்ன சார் முக்கியமான நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இயரில் வேர்ல்டில் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்படும். உலக பொருளாதார மந்தம் அப்படிங்கிறது ஏற்படும். வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ், வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிற உலக பொருளாதார மந்தம் நடைபெறும். அந்த காலகட்டத்தில் தான் இந்த முக்கியமான கூட்டம் அப்படிங்கிறது உருகுவே அப்படிங்கிற நாட்டில் நடக்கும். பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இது ஏன் சார் உருகுவேல நடத்தணும்? அந்த காலகட்டத்தில் தான் அங்கே பிஃபா வேர்ல்டு கப் நடத்துவாங்க. அதே உருகுவேல, அந்த உருகுவேல பிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடத்துவாங்க. பிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடத்துவாங்க. பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறது அதே காலகட்டத்தில். ஸோ அதே வருஷத்துல தான் 1930 வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது நடக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சு அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணி தான் வேர்ல்டு பேங்கும் ஐஎம்எஃப்பும் அப்படிங்கிறது 1944 அப்படிங்கிற காலகட்டத்தில் உருவாகும். சரியா? இவ்வளோ தான் ட்வின் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. 2மே அமெரிக்காவில் தான் இருக்குது. ஸோ மெம்பர் நேஷன்ஸுக்கு ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது தான் இதோட முக்கியமான வேலைகள். வந்து நடப்பா முக்கியமான அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 1930 அப்படிங்கிறது ஹரிகிருஷ்ணன் அனுமதிக்கலாமா? ஹரிகிருஷ்ணன் 1930 அப்படிங்கிறது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்க நடந்துச்சு? லண்டன் அப்படிங்கிறது நடந்துச்சு. 1930 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து லண்டன்ல நடந்துச்சு சொல்லி பார்க்குறோம். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி 1930 அப்படின்னு சொல்லக்கூடியது வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அசோசியேட் பண்ணலாம் ஹரிகிருஷ்ணன்? 1930 சொல்லியாச்சு. பிஃபா வேர்ல்டு கப், ஃபர்ஸ்ட் பிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது உருகுவேல நடந்துச்சு. அதோட வின்னர் யாரு, ரன்னர் யாரு? ஆமா, வின்னர் அப்படிங்கிறது வந்து உருகுவே, ரன்னர் வந்து அர்ஜென்டினா. ஆனா இப்போ யாருங்க ரன்னரு? சாரி, இப்போ யார் வின்னரு? அர்ஜென்டினா அப்படிங்கிறது இப்போ வின்னர். லாஸ்டா பிஃபா வேர்ல்டு கப் எங்க நடந்துச்சு? கத்தார் அப்படிங்கிறது நடந்துச்சு. அப்ப யார் ரன்னர்? பிரான்ஸ் அப்படிங்கிறதோட கேபிட்டல் சிட்டி பாரிஸ்ல கடைசியா நடந்த இன்டர்நேஷனல் ஈவெண்ட் ஏஐ சமிட் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற சமிட் நடந்துச்சு. ஸோ வேர்ல்டு சத்தியாகிரக சத்தியாகிரக எப்ப? சால்ட் சத்தியாகிரக எப்ப? 1930 ஏப்ரல் 30. 1930 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மார்ச் 12 ஏப்ரல் 6. மார்ச் 12 ஏப்ரல் 6 அப்படிங்கிறது 1930 அப்படிங்கிறது. 1930 அப்படிங்கிறதுல சபர்மதியிலிருந்து தண்டி வரைக்கும் போனவர் தான் நம்ம காந்திஜி. அப்ப யாரு? திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் போனது யாரு? ராஜாஜி. அப்ப கேரளாவில் யாரு? கேலப்பன் அப்படிங்கிறவர். ஆந்திர பிரதேசில் யாரு? டி பிரகாசம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நார்த் இந்தியால யாரு? ஃப்ரண்டியர் காந்தி, கானத்தூர் கபாசா. எல்லாமே 1930 இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் தான். வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் 1930 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும்.
ஃபர்ஸ்ட் ரம் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். கிளேடே டம்பக் அப்படிங்கிறவர் 1932. சரி, புளூட்டோ அப்படிங்கிற இந்த 11 நிபந்தனைகள் அப்படின்றதுல முதலாவது நிபந்தனை என்ன தெரியுமா? 17.60 லட்சம் கோடியில 2025-26 ஆண்டு நிதியாண்டுக்கான புதிய பட்ஜெட்டை பாகிஸ்தான் நாடாளுமன்ற ஒப்புதலுடன் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுல 1.07 லட்சம் கோடி மேம்பாட்டு பணிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். IMF திட்டங்களில் 2025 ஜூன்ல கூட நிறைவேற்றப்படுவது அவசியம். முதலாவது நிபந்தனை 17.60 லட்சம் கோடியில முதல்ல நீங்க உங்க பட்ஜெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பாக 1.07 lakhs மேம்பாட்டு பணிகளுக்கு, டெவலப்மெண்ட் அனுவாக பணிகளுக்கு கொடுக்கணும். நீங்க வாட்டுக்கு சண்டை போடுறதுக்கு வச்சுக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளோ சம்பளம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வாட்டுக்கு விமானம் வாங்குறது, இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் வாங்குறது, அல்லது ஆயுதங்கள் வாங்குறது, அணு ஆயுதங்கள் வாங்குறது, இப்படியான காரியங்களுக்கு நீங்கள் கவனத்தை செலுத்திடக்கூடாது. மக்கள் மேம்பாட்டு பணிகளுக்கு மட்டும்தான் இந்த பணம் செலுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நிபந்தனை. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க IMF? வேளாண் வருமான வரி கணக்கு தாக்குதலுக்கான செயல்பாட்டு தளத்தை நிறுவுதல். அப்படி அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. மூன்றாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க? இதை நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், நிர்வாக மதிப்பீட்டு குழு அளித்த பரிந்துரை அடிப்படையில் கொடுக்கணும். இதை வீட்டில் உட்காந்து நல்லா படிச்சுக்கோங்க. மூணு முக்கியமான இதில் பார்த்தீங்கன்னா 11 நிபந்தனைகள் கொடுத்து தான் இந்த கடனை கொடுத்துருக்குறாங்க. 11 நிபந்தனைகளோட இந்த கடன் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சரியா? இது முக்கியமானது அப்படிங்கிறது. புதிய போப் 14ஆம் லியோ பதவியேற்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வாட்டிகன் சிட்டியில், ரோம்ல, வாட்டிகன் சிட்டிஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். புதிய போப் 14ஆம் லியோ அப்படிங்கிறது பதவியேற்பு. இவர் எத்தனையாவது? 267 267 267வது போப்பாக பதவியேற்றிருக்கிறார். அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறது ராபர்ட் பிரஸ்டோ. இவருடைய நேம் ராபர்ட் பிரஸ்டோ. ராபர்ட் பிரஸ்டோ அப்படிங்கிறவர் தான் இவர் 267வது போப் அப்படிங்கிறது மாதிரி அறியப்படுகிறார். ரொம்ப முக்கியமானது. வாட்டிகன் சிட்டி உலகிலேயே மிகச்சிறிய நாடு வாட்டிகன் சிட்டி. இத்தாலியில, ரோம்ல, வாட்டிகன் சிட்டியில ரொம்ப முக்கியமானது. புதிய போப் அப்படிங்கிறவராக 14ஆம் லியோ அப்படிங்கிறது பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது. மன்னார் வளைகுடா தீவு அப்படிங்கிறது சுருங்கி வருகிறது, ஷ்ரிங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருங்கி வருது மன்னார் வளைகுடா தீவு. 50 கோடியில மறுசீரமைப்புக்கு நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மன்னார் வளைகுடா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் இலங்கையையும் தமிழகத்தையும் அல்லது இந்தியாவையும் பிரிப்பது மன்னார் வளைகுடா. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரைட் இருக்கும், பாக்ஸ் ஸ்ட்ரைட். அதே பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்ட்ரைட் ஜலசந்தின்னு சொல்லுவோம் தமிழ்ல. பாக்ஸ் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டு முக்கியமானது. மன்னார் வளைகுடா அப்படிங்கிறது அதுவும் முக்கியமானது. பயோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட்ல அது ஒரு பயோஸ்பியரா இருக்கு. மன்னார் வளைகுடா அப்படிங்கிறது பயோஸ்பியராக இருக்கு. அடுத்து அரபிக்கடல்ல புயல் சின்னம் உருவாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் எங்க சார்? அரேபியன் சீல. அரபிக்கடலின் ராணி என்று அழைக்கப்படுவது யாரு? கொச்சின். நல்லா பேசுங்க, வயிற்று பேசுங்க. அரபிக்கடலின் ராணி யாரு? கொச்சின் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம இந்தியாவுக்கு அதிகமான மழையை தருவது அரபிக்கடல் தான். ஒரு 65% மேல மழையை தருவது அதுதான் இந்தியாவை பொறுத்தவரை. ஏன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னாவே ஜூன் டு செப்டம்பர் வரை சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவோம். ஜாகிரபியில் படிப்போம். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது ஜூன் டு செப்டம்பர் வரை. ஸோ இது அரபிக்கடல் அப்படிங்கிறதுல தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. புதிய புயல் அப்படிங்கிறது உருவாகுது. தேஷ்முகிபுரம் திண்டுக்கல். ஸோ நம்முடைய சைக்ளோன் அப்படிங்கிறதோட வகை எத்தனை? 2 வகை. என்னென்ன? சைக்ளோன் அண்ட் ஆன்டி சைக்ளோன் அப்படிங்கிறது. பொதுவாக இந்தியாவுக்கு மழை தருவது ஆன்டி சைக்ளோன் தான். சைக்ளோன், ஆன்டி சைக்ளோன் ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஆன்டி சைக்ளோன் அப்படிங்கிறது எதிர் சூறாவளின்னு சொல்லுவோம் தமிழ்ல. எதிர் சூறாவளி மூலமாக தான் மழை பெறுகிறது அப்படிங்கிறது. திருப்பூர் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி சொல்லுங்க. ஆக்சுவலாக தமிழகத்துக்கு அதிகமான மழையை தருவது எது? வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட்டுங்க. வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிற நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற மான்சூன் அப்படிங்கிறத அதிகமான மழையை தருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். புதிய புயல் சின்னம் உருவாகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உண்டான பேப்பர்ல முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. IMF அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இலக்கை எட்டாத PSLV C61. ஸோ 101வது அப்படிங்கிற மாதிரி ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிறதுல சதீஷ் தவான் அப்படிங்கிறதுல இருந்து லான்ச் பண்ணப்பட்டது. இலக்கை எட்டலைங்க. இலக்கை எட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. BSLV C61. BSLV C61 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஸோ முக்கியமாக கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். 100வது ராக்கெட் லாவண்யா. 100வது ராக்கெட்டோட பேர் என்ன? GSLV F-15 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது ராக்கெட்டோட பேர்.
ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது F-15 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராக்கெட்டோட பேரு. அப்போ சேட்டலைட்டோட பேர் என்ன? அதில் NVS நாட் 2 NVS-02 அப்படிங்கிறது தான் அந்த சேட்டலைட்டோட பேர். அது 100வது அப்படிங்கிற ராக்கெட்டு சேட்டலைட். கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. இஸ்ரோ அனுப்பிய 100வது ராக்கெட்டோட பேர் என்ன? இலக்கியா. ஜிஎஸ்எல்வி F-15 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஜிஎஸ்எல்வி F-15 அப்படிங்கிறது. திருப்பதி என்ன சொன்னாங்க? சேட்டலைட்டோட பேர் என்ன? 100வது சேட்டலைட்டோட பேர் NVS-02. NVS-02. சஞ்சனா from ஓசூர். இப்போ இந்த BSLV C-61 அப்படிங்கிறது எந்த நாடு அனுப்பப்பட்டது? மே 18 அப்படிங்கிறது அனுப்பப்பட்டுச்சு. ஸோ இலக்கை எட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே இப்போ இஸ்ரோட சேர்மன் யாருப்பா? சஞ்சனா from ஓசூர். நாராயணன் அப்படிங்கிறவர் எத்தனையாவதுப்பா? 11th 11வது இஸ்ரோவோட சேர்மன். இஸ்ரோ உருவான ஆண்டு எப்போ? 1969 அப்படிங்கிறதுல வேற என்னென்ன ஈவெண்ட்ஸ் அசோசியேட் பண்ணலாம்? நாவே நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஈஸியான நிகழ்வுகள் ஏகப்பட்ட நிகழ்வு இருக்கு. 1969 தமிழ்நாடு என பெயர் மாற்றம். தமிழ்நாடு சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? தமிழ்நாடு என்ன சேஞ்ச் பண்ணாங்க? எங்க சேஞ்ச் பண்ணாங்க? ஆந்திராவுக்கா? மறுபடியும் சேஞ்ச் வரக்கூடாது. நேம் சேஞ்ச் சொல்லி பழங்க. அப்பதான் இன்டர்வியூல வரும். இப்படிதான் கேட்பாங்க இன்டர்வியூல. நீங்க சொல்லிட்டுனா தமிழ்நாடு சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அவங்களே ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தரோட நம்மளை வந்து அப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. தமிழ்நாடு நேம் வாஸ் சேஞ்ச் 1969 ஜனவரி 14. 1969 ஜனவரி 14ஆம் தேதி அப்படிங்கிறது. அதே 1969 14 மேஜர் பேங்க்ஸ் அப்படிங்கிறது நேஷனலைஸ்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. வங்கிகள் அப்படிங்கிறது வந்து நேஷனலைஸ்ட் ஆனது 1969 இந்திரா காந்தியோட பீரியடில். அதே 1969 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்டியன் பெர்னார்டு அப்படிங்கிறது இருதய மாற்று அறுவை சிகிச்சை முதல் பண்ணுறாரு 1969 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நிலவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வச்சது 1969 அமெரிக்காவிலிருந்து அப்படிங்கிறது போனார் 1969. ஸோ இஸ்ரோ உருவானது 1969. ஏன்னா 1968 ஸோ விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற ட்ரிவாண்டத்தில் தும்பாவில் இருக்கக்கூடியது ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லக்கூடிய UNOக்கு இது பண்ணிட்டாங்க. சரியா? டெடிகேட் பண்ணிட்டாங்க. அதனால அப்படிங்கிறது. ஸோ இது முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. என்ன சார்? ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மே 18 விண்ணில் ஏவப்பட்ட BSLV C-61 ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு டெக்னிக்கல் அந்தமாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் போடும். காரணம் என்ன? டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஸோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் மூலமாக தான் இது வந்து என்ன பண்ணியிருக்கு? ஸோ தோல்வியை சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இது முக்கியமானது. நேற்று பார்த்துட்டு இருந்தோம். ஹைதராபாத்தில் கட்டிடத்தில் தீ 8 குழந்தைகள் உட்பட 17 பேர் உயிரிழப்பு. ஹைதராபாத் யாரோட கேபிட்டல் சிட்டி? தெலுங்கானாவோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. எந்த கட்சி? காங்கிரஸ். ரேவந்த் ரெட்டி எந்த கட்சி? காங்கிரஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ முக்கியமானது 82 கோடியில் சிறப்பிக்கப்படும் சூரப்பேட்டை GST விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி. GST பற்றி பேசலாம். கைவழி இருக்கீங்களா? GST பேசலாமா? கைவழி சொல்லுங்க. GST எந்த நாடு முதல் அறிமுகப்படுத்தியது? பிரான்ஸ் அப்படிங்கிறது. பிரான்ஸோட கேபிட்டல் சிட்டி பாரிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ GST அப்படிங்கிறது இந்தியா எந்த நாட்டை ஃபாலோ பண்ணுது? கனடா அப்படிங்கிறதுடைய புதிய பிரதமர் யார்? மார்க் கார்னி அப்படின்றவரை ஞாபகம் வச்சிருக்கோம். அப்போ முன்னாள் பிரதமர் யார்? ஜஸ்டின் ட்ரூடே. சரி, அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் கனடா. நம்ம இந்தியாக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்கன்னு பார்ப்போம். இந்தியாக்காரங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க யாரு? அனிதா ஆனந்த் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு அவங்க தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது. GST அப்படிங்கிறது குறிப்பாக எந்த நாளில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு? 1/7/2017 அப்படிங்கிறது. குறைந்தபட்சம் எவ்வளவு? அதிகபட்சம் எவ்வளவு? 0% எடுத்துக்கூடாது. அது எப்படி குறைந்தபட்சம்? நீங்க அதில் ஏதாவது வேல்யூ இருக்கா? ஜீரோவில் ஏதாவது வேல்யூ இருக்கா? இப்போ நான் எடுத்துக்காட்டு அது 0% குறைந்தபட்சம் எடுக்கக்கூடாது. குறைந்தபட்சம் ஜீரோனாவே நத்திங்கன்ற போது அது குறைந்தபட்சம் சொல்லக்கூடாது. குறைந்தபட்சம் 1 எடுத்துக்கலாம். 0.5 அப்படி எடுத்துக்கலாம். நான் சொல்றது ரைட்டு. அப்போ 5% 5% அப்படிங்கிறத குறைந்தபட்சம். அதிகபட்சங்கிறது 28%.
அதிகபட்சம் என்னது 28% அப்படிங்கிற. ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறதுடைய தலைவர் யார் இருப்பா? ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் என்ன? நிர்மலா சீதாராமன் நபரை சொல்லக்கூடாது. ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர்னு கேட்டா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நிர்மலா சீதாராமன் சொல்லணும். இன்டர்வியூல கேட்டா அப்படிதான் சொல்லணும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவராக இருப்பாரு. ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது எத்தனையாவது மீட்டிங் கடைசியாக நடந்தது, எங்கு நடந்தது? வந்துதான் ஜிஎஸ்டி வந்து இருக்கீங்களா இல்லையா? யோசிக்கிறீங்களா? தெரியலன்னு சொல்லலாம், மறந்துருச்சுன்னு சொல்லலாம். தெரிஞ்சவங்க சொல்லலாம், ஆன்லைன்ல சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 55 அப்படிங்கிறது தப்பு. 56 56 கடைசியா நடந்தது ஜிஎஸ்டி கவுன்சில் 56வது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஜிஎஸ்டியோட ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் வந்து 279. சரியா? 279A அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஜிஎஸ்டி. அப்ப ஜிஎஸ்டில எத்தனை வகையான ஜிஎஸ்டி இருக்குப்பா? 4 சார். 4 வகையான ஜிஎஸ்டி வரிசைப்படுத்துங்க. நீங்களா புதுசா உருவாக்குறீங்க. யுனைடெட்ன்ற வார்த்தை கிடையவே கிடையாது. அதுக்கு பேர் இன்டகிரேட்டட். இன்டகிரேட்டட். யுனைடெடா இன்டகிரேட்டடா? அதுக்கப்புறம் யூடி இருக்கு. யூடி அப்படிங்கிறது யூடினா என்னது? யூனியன் டெரிட்டரி. யுனைடெட்ல புதுசா யுனைடெட் பிடிச்சிருக்கா? யூனியன் டெரிட்டரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஒன்னு சென்ட்ரல், 2 வந்து ஸ்டேட், 3 வந்து யூனியன் டெரிட்டரி, 4 இன்டகிரேட்டட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஜிஎஸ்டி. அப்ப ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாவே ஞாபகம் வச்சுங்க. கவுன்சிலாவே பினான்ஸ் மினிஸ்டர். ஜிஎஸ்டி சொன்னாவே நம்ம கனடாவை ஃபாலோ பண்றோம். எடுத்த நாடு பிரான்ஸ் முதல்ல எடுத்தது. நம்ம 1/7/2017 தான் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துறோம். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எந்த வரிகளுடைய கலெக்டிவ் தான் ஜிஎஸ்டி? All indirect taxes. All indirect taxes collectively known as GST அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். லவனியா ஆக்சுவலா வந்து CBDT ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன? CBDT Central Board of Direct Taxes. அதுதான் முக்கியமா என்ன சார்? Central Board of Direct Taxes அப்படிங்கிறது தான் நமக்கு டைரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் சுகன்யா இல்ல. சரியா? டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்கம் டாக்ஸ் கேட்பாங்க. bibro.go.in அப்படின்னு கூட உங்களுக்கு நான் நடத்தும் போது சொல்லி கொடுத்தேன். வெல்த் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சரியா, லோக்கல் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், இது எல்லாமே டைரக்ட் டாக்ஸஸ். எடுத்துக்காட்டு கேட்டுருவாங்க. இந்த நியூஸ் பாருங்க. இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கிறான்? சிபிஐ அதிகாரி என கூறி 1.9 கோடி மோசடி சொல்லியிருக்காங்க. சிபிஐ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். தர்மலிங்கம். சிபிஐயோட எக்ஸ்பான்ஷன் என்ன? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். when it was started? நீ நேத்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியா? பெர்மிஷன் கேட்டியா? 1963 சிபிஐ அப்படிங்கிறது உருவாச்சு. இது 1943 அப்படிங்கிறதுல வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 1963 அப்படிங்கிறதுல தான் சிபிஐ அப்படிங்கிற மாதிரி உருவாச்சு. மொத்தம் 7 விங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சிபிஐயோட தற்போதைய இயக்குநராக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் பிரவீன் சூட். பிரவீன் சூட் அப்படிங்கிறவர் முன்னாள் டிஜிபி கர்நாடகா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சிபிஐ இட் இஸ் அ பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஃபார் anti-corruption movements in India. Eradication of anti-corruption movements in India அப்படிங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். சிபிஐ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சிபிஐ. முன்னாள் ராணுவ வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 2 காயம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேப்பர்ல படிச்சுங்க. ஆபரேஷன் சிந்தூர் விடுக்கும் செய்தி என்ன? சிந்தூர் அப்படிங்கிறது வானதி ஸ்ரீனிவாசன். வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க எழுதியிருக்கிறாங்க. பிஜேபியோட எம்எல்ஏ ஃப்ரம் தமிழ்நாடு. 2014 முதல் உலக நாடுகளுக்கு பயணம் செய்து பிரதமர் மோடி ஏற்படுத்திய நல்லுறவு, இந்தியா குறித்து ஏற்படுத்திய புரிதல் ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் பெரிதும் கை கொடுத்தது. பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் தாக்குதலை இதுவரை பாகிஸ்தானை ஆதரித்த நாடுகள் கூட புரிந்து கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானை ஆதரித்த நாடுகள் கூட புரிஞ்சிருக்குது. ஆபரேஷன் சிந்தூர் எதற்கானது? பஹல்காம் அட்டாக்கானது.
பெகல்காம் அட்டாக் எந்த நாள்ல? ஏப்ரல் 22ல. ஏப்ரல் 22ல. ஆபரேஷன் சிந்தூர் எப்ப? மே 7. மே 7 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இப்போ அமுல்ல இருக்கா அல்லது தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்களா? 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்ற கத்தோலிக்க திருச்சபையின் புதிய மெய்ப்பராக தி நியூ ஷெப்பர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 14ஆம் லியோ அப்படிங்கிற பெயர்ல பதவியேற்றிருக்கிறார் கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ். ஸோ ராபர்ட் பிரான்சிஸ் பிரபோஸ்ட் 69 வயது, அமெரிக்காவை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அமெரிக்காவை சார்ந்தவர். 14ஆம் லியோ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கட்டுரையாக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அரசியலமைப்பு சட்டமே உயர்வானது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் எழுதி வச்சு அரசியலமைப்பு சட்டமே உயர்வானது. அரசியலமைப்பு சட்டம் தாங்க. ஸோ B.R. கவாய் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். B.R. கவாய் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. தீபிகா from அஸ்ஸாம். தீபிகா, இந்த B.R. கவாய் அப்படிங்கிறவர் எத்தனையாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிப்பா? 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. பதவியேற்றுக் கொண்ட நாள் மே 13. ஏன்னா அன்னைக்கு தான் அவர் பதவி இழந்தார். யார் சார்? 51வது தலைமை நீதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னு வச்சோம். யாரும் 51வது தலைமை நீதிபதி யாருப்பா? சஞ்சீவ் கண்ணா. சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அரசியலமைப்பு சட்டமே உயர்வானது என்று சொல்லியிருக்கார் B.R. கவாய். உச்சநீதிமன்றத்தினுடைய பார்ட் என்னப்பா? பார்ட் 5. உச்சநீதிமன்றத்தினுடைய ஆர்டிகல் என்னது? பார்ட் 5 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் பா 124ல இருந்து 147 வரை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? தீபிகா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது யாரோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில்? இல்ல, யாரோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் கேட்கலையா? யாரோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அவர் நியமிப்பாரு? கொலிஜியம். கொலிஜியம் எந்த ஆண்டு? லேட்டா கேக்குதா மட்டும்? இல்ல நான் பேசுறது லேட்டா கேக்குதா? அஸ்ஸாமுக்கு தான் லேட்டா கேக்குதா இல்ல எல்லாருக்கும் லேட்டா கேக்குதா? மத்தவங்க பேசுங்கப்பா, மத்தவங்க பேசுங்கம்மா. அந்த பொண்ணு லேட்டா பதில் சொல்றாங்க. இமீடியட்டா தான் கேக்குதா? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எங்க இருந்துச்சு அப்படிங்க? ஸ்ரீவர்சன் கல்கட்டால. எந்த வருஷம்? 1774. இந்தியாவுக்கு எப்ப வந்துச்சு? 1950 ஜனவரி 26. உங்க லெவல் என்ன? இந்த லெவல் அந்த புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய லெவல் என்ன கொடுத்துருக்காங்க? ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுது? 80% இருக்கா? பரவாயில்ல, நான் ட்ரை பண்றேன். மருத்துவங்களா நீ ப்ராக்டிஸ்ல இருந்தீங்கன்னா அதுவும் தோத்து போயிடும். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணினா அதுவும் தோத்து போயிடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. சூப்பர். 1950 ஜனவரி 26 வந்துச்சா? முதல் ஹியரிங் எப்ப நடந்துச்சு? 1950 ஜனவரி 28. 1950 ஜனவரி 28ல யார் தலைமை? H.J. கானியா. H.J. கானியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க? 34. தலைமை நீதிபதி உட்பட 34 பேர். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சமீபத்துல எத்தனையாவது பெண் நீதிபதி அப்படிங்கிறவங்க வெளியேறினாங்க? 11வது பெண் நீதிபதி. இந்த 75 ஆண்டுகளில் ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக முக்கியமாக 7வது நீதிபதியாக இவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ராஜினாமா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜினாமா பண்ணது யாரு? பெலாய் திரிவேதி. எம் திரிவேதி. பெலாய் எம் திரிவேதி அப்படிங்கிறவங்க 11வது பெண் நீதிபதியாக இருந்தவங்க 7வது பெண் நீதிபதியாக ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. இந்த 75 ஆண்டுகள்ல அப்படிங்கறது பார்த்துருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டமே உயர்வானது அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக சுகாதார அமைப்புக்கு அரசு மருத்துவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. எழுதி வச்சுங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். The World Health Organization, it is located in அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜெனீவா. அதான் சுவிட்சர்லாந்து தான் நாடு அப்படிங்கிறது. ஸோ அந்த பகுதின்றது ஜெனீவா, சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். உலக சுகாதார அமைப்பு இந்த டபிள்யூன்னு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாவே மேக்சிமம் ஜெனீவா தான் இருக்கும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு மெட்டீரியலிஜிக்கல் ஆர்கனைசேஷன், இது எல்லாமே ஆல் ஆர் லொக்கேட்டட் இன் ஜெனீவா. ஜெனீவா அப்படிங்கிறதுல தான் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்களை தகர்த்த பிரமோஸ் ஏவுகணைகள். ஏவுகணையோட பேர்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதோட ரேஞ்ச் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. என்னென்ன ஏவுகணைகள் இருக்கு? மிசில்ஸோட பேரு, அதோட விஷயங்கள் என்னென்ன இருக்கு. இலங்கையில் 16வது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். 16 வருஷம் ஆச்சுங்க இந்த முள்ளிவாய்க்கால் சம்பவம் நடந்து. 16 இயர்ஸ் ஆச்சு. ஜாஸ்மின் பாலினி சாதனை சாம்பியன். எங்க சார்? எழுதி வச்சுங்க. ஜாஸ்மின் பாலினி இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில. இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில ஜாஸ்மின் பாலினி
அவங்க சாம்பியன் அடைஞ்சிருக்கிறாங்க. ஜாஸ்மின் பாலினி அப்படிங்கிறது இட்டாலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில், ஓப்பன் டென்னிஸ் போட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. புதிய போப் 14ஆம் லியோ பதவியேற்றுட்டாரு. சரியா? அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமலே போரில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரூக்லின் பாலத்தில் கப்பல் மோதி விபத்து, 20 உயிரிழப்பு நியூயார்க்கில். காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலில் 103 பேர் உயிரிழப்பு. அப்படின்னா 52,000னா 53,000 நோக்கி போயிட்டு இருக்கு. சுருங்கி வரும் மன்னார் வளைகுடு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நீருக்கடியில் 71% நிலப்பரப்பு இருக்கான். நீருக்கடியில் 71% நிலப்பரப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ட்ரை பண்ணுமா, நம்ம எர்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வாட்டர் இருக்கு, எவ்வளோ பர்சன்ட் நிலம் இருக்கு, எர்த் இருக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தில். 71% அப்படிங்கிறது வாட்டர் இருக்கு, 29% அப்படிங்கிறது தான் நிலம் இருக்கு. அப்படியே ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கணும். 71% வாட்டர் இருக்கு நம்ம பிரபஞ்சத்தில். நம்ம யூனிவர்ஸில் 71% அப்படிங்கிறது வாட்டர் இருக்கு, 29% எர்த் இருக்கு, 29% எர்த் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இங்கே நீருக்கடியில் 71% நிலம் இருக்கா. எங்கே? மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நிலப்பகுதி அப்படியே சுருங்கிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்லுவா? ஆன்லைனில் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுஷ்கோடி அப்படிங்கிறது அழிவே சந்தித்தது. 1964 அப்படிங்கிறதுல எத்தனை வங்கிகள் உருவாச்சு? UTI அப்படிங்கிறது 1964, IDBIங்கிறது 1964. வேவ்லேருந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை தேட வேண்டியிருக்கு. நம்ம வேவ்லேருந்துக்கு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, நல்லா பரிச்சயமான ஸ்டூடெண்ட்ஸே தேட வேண்டியிருக்கு. ஆனால் சஞ்சனா அப்பப்போ ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் இன்னும் நிறைய பேர் அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க. 1964 இறந்த பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற. இப்போ 1964 பதவியேற்று கொண்ட பிரதமர் யாரு? தாஸ்கன் ஒப்பந்தத்தில் கையெழுத்துப்பட்டவர் யாரு? லால் பகதூர் சாஸ்திரி தான் 1964 பொறுப்பேற்றுக் கொண்ட பிரதமர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2வது பிரதமர் அவர் தான். இந்தியாவினுடைய 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. சரியா? 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. தாஸ்கன் ஒப்பந்தத்தில் கையெழுத்துப்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி. இந்தியாவின் அமைதி மனிதர் என்று அழைக்கப்படுவர் லால் பகதூர் சாஸ்திரி. சரியா? அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. ஒகேனக்கல் அப்படிலாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒகேனக்கல் அப்படின்றது பொதுவாக எந்த மாவட்டத்தில் இருக்கு? தருமபுரி மாவட்டம். ஸோ அதுதான் காவிரி நீர் அப்படிங்கிறது என்ட்ராகிற மாவட்டம். காவிரி நீர் கர்நாடகத்திலிருந்து நம்ம தமிழகத்துக்கு என்ட்ராகிற மாவட்டம் ஒகேனக்கல். ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் 50,000 சுற்றுலா பயணிகள் குவிஞ்சிருக்கிறாங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது அப்படிங்கிறது. நேற்று தினம் நம்ம பார்த்தோம், ரேண்டமாக கேட்குறேன். நேற்று தினம் அப்படிங்கிறது தேஷ்மிகு திண்டுக்கல். சொல்லுங்க, பாட்டு அந்த மாதிரி இருக்கு. சாரி, 73 சதவீதம் 74 சதவீதம் எந்த வருஷம்? 1992. நம்ம கிளாஸ்ல இருக்கீங்களா? ஆன்லைன்ல கிளாஸ்ல இருக்கீங்களா? அட்டாச்சா இருக்கீங்க? நம்ம ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கப்பா, பேசுங்க. 73 சதவீதம் 74 சதவீதம் அப்படிங்கிறது 1992 யாருமே பிரதமர்? ராஜீவ் காந்தி 1991 இறந்துவாரு. புதிய பிரதமர் வரப்பட்ட நரசிம்மராவ். இப்போ தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமர் யாரு? நரசிம்மராவ். 73 சதவீதம் எதை பற்றி டீல் பண்ணுது? பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது எத்தனையாவது அமெண்ட்மெண்ட்? 71வது அமெண்ட்மெண்டா? இப்போ தானே அதான் மாற்றிக்கிட்டு இருக்கு. 73வது அமெண்ட்மெண்ட். 73வது அமெண்ட்மெண்ட் என்ன ஆக்ட்? என்ன ஆக்ட்? கிராம பாலிகா ஆக்ட். அப்ப 74 நகர்பாலிகா ஆக்ட் 1992. சரி, பார்ட் சொல்லுங்கப்பா. பார்ட் 9 அப்படிங்கிறது எது? பஞ்சாயத்து ராஜ். அப்ப பார்ட் 9A முனிசிபாலிட்டி. பார்ட் 9B கோஆபரேட்டிவ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்ப லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதர் யார்? லார்ட் ரிப்பன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1882 ராயல் கமிஷன். 1882 ராயல் கமிஷனா? ஞாபகம் இல்லை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 1908 1912 1909 1909 7-9 அது ஞாபகம் வச்சுக்கணும். 1907 1909 ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது அப்படிங்கிறது. இப்போ பல்வத்ராய் மேத்தா எதோட ஃபாதர்? பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறது. பஞ்சாயத் ராஜ்ல எத்தனை கமிட்டிஸ் இருக்கு? தர்மலிங்க சொல்லுப்பா. 6 கமிட்டி வரிசைப்படுத்து. பல்வத்ராய் மேத்தா, அசோக் மேத்தா, ஜிவிகே ராவுக்கு அப்புறம் தான் LMCB. வரிசைப்படுத்தினா நீ தப்பு.
மனுதரன் மேத்தா, அசோக் மேத்தா, அதுக்கப்புறம் தான் வந்து ஜிவிகே ராவ், அப்புறம் எல்எம் செல்வி, அதுக்கப்புறம் கார்கில் அண்ட் டங்கன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ 1957 எது? மனுதரன் மேத்தா. 1977 எது? அசோக் மேத்தா. 1985 எது? ஜிவிகே ராவ். 1986 எது? எல்எம் செல்வி. 1988 எது? டங்கன் அண்ட் கார்கில். நேத்தி நடத்தினதா? நேத்திக்கு நடத்தணும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நேத்திக்கு தான் முடித்தோம். ஸோ கிளாஸ் நடத்துறது நல்லா கவனிங்க அப்படிங்கிறத படிச்சுங்க. ஸோ கிளாஸ் ஓவர், பார்க்கலாம். கிளாஸ் ஓவர். மேத்ஸ் எழுதிங்க. ஸோ மேத்ஸ் பார்ப்போம். கொஞ்சம்